ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா வாழைத்தண்டு கூட்டு. இது வந்து தனியாக வேக வச்சு பண்ணுவோம், நம்ம அதிலே தாளிச்சிக்கலாம். அதுக்கு தாளிப்புக்கு பாருங்கள், வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டு, தக்காளி. இப்போது ஒரு குக்கர் வச்சுருக்கேன், இதிலே தாளித்து விட்டுக்கலாம். கடுகு, ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம், பூண்டு போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை இந்த வதங்கின கையோட தக்காளி வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போட்டு, டைமே இல்லைங்க. மிதுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால எதுவும் எடுக்கவே முடியல என்னால். காலைல எழுந்துருவா, இன்னைக்கு தூங்குறா. அதனால தான் இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இது சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்துக்கு சுற்றி இது. கொஞ்சம் இப்போ வதங்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் போட்டுருக்கேன். ஸோ தக்காளி கொஞ்சம் 2 நிமிஷம் வதங்கிட்டோம். இப்போது வாழைத்தண்டும் சிறுபருப்பும் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுக்கலாம். இப்போது வாழைத்தண்டு, சிறுபருப்பு போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. லைட்டாக நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போது நம்ம மூடி வச்சிடலாம். வாழைத்தண்டுக்கு சைட் டிஷ்ஷாக எண்ணெய் கத்திரிக்காய் பண்ண போகிறேன். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது சும்மா நம்ம இப்போ பொட்டேட்டோலாம் செய்வோம்ல, அந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி அரிஞ்சிருக்கேன். கத்திரிக்காயில் பூச்சிருக்கான்னு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். போகிற உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி விட்டுரும். இதிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். நம்ம உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா வெந்து வரட்டும். இப்போது நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு வச்சிடலாம். நம்ம கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒயிட் ரைஸு, கூட்டு, கத்திரிக்காய் தொக்கு, டிஃபனுக்கு வந்து தோசை கட்டியிருக்கேன், பொடி கட்டியிருக்கேன். இன்னியோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.